இந்த அணைக்கட்டுகளையும் உடச்சரிகிற அளவுக்கு வெள்ளம் இதுகளுக்கு வந்து பாஞ்சிருக்கு. எல்லாம் வந்து தண்ணி பாஞ்சு மண் வந்து எல்லாம் சரிஞ்சு கூடுதலாக பாஞ்சு தளங்கள் ஏற்படும். வெள்ளம் உடச்சரிஞ்ச போதில் பாருங்க இப்படி திடீரென்று சுரந்ததால் அப்படியே அடைப்புகளை வந்து இப்போ வேலை எடுத்து கொண்டு வைக்கணும். பகுதிகளுக்கால கூட தண்ணிகள் எல்லாம் பேக்கால் அதால் வீதி எல்லாம் சேதப்படைஞ்சிருக்குது. அம்மா அந்த பிடிச்சோன்னு போயிடும். 4 பாங்கதவுகள் வந்து திறந்து விட்டவை. அதை பார்க்க சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணியில் அந்த முக இப்போ இந்த பகுதிகளால் ஓடுறது தெரியாமல் டவர் இல்லை. அப்போ அந்த இதுகளில் தகரங்கள் எல்லாம் பிச்சு எல்லாம் காற்றுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்க போடாது. கால்நடைகள் நிலவரங்களா அப்படி அழிவு தான். மீன்கள் துள்ளிப்பா இருந்தா இது வந்து கணேசபுரம் பண்டாரவள்ளி இந்த கிராமம் இதை நம்பி 27 இயர்ஸ் பிரிவு இருக்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த பிரதேசம் வந்து முல்லைத்தீவு பிரதேசத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த முல்லைத்தீவு பிரதேசம் வந்து இப்போ கடந்த சில தினங்களில் நடைபெற்றிருந்த இந்த புயல் நிலைமை அழுத்தங்கள் காரணமாக வடமாகாணத்தில் பாரியளவான பாதிப்புக்குள்ளாகிய பிரதேசம்னு சொல்லி சொன்னால் இந்த முல்லைத்தீவை வந்து சொல்லலாம். முல்லைத்தீவினுடைய நிறைய கட்டுமானங்கள், இந்த குளங்கள், பாலங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த அனர்த்தம் காரணமாக பல சேதங்களுக்குள்ளாக இருந்தது. அதனால் நாங்கள் இன்றைய தினம் வந்து வந்துடக்கூடிய பகுதி நாங்கள் வந்து முத்தியன்காட்டு குளத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த வடமாகாணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன குளம்னு சொல்லலாம். இந்த நீர்ப்பாசன குளத்தை பிரதானமாக வச்சுக்கொண்டு பல கிராமங்கள், பல விவசாய நிலங்கள், நிறைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் வந்ததால் இந்த குளக்கட்டுகளில் இருந்து பல பகுதிகள் வந்து குளக்கட்டுகள் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள், வீடுகள், அவர்களுடைய விவசாய நிலங்கள்னு சொல்லி பல விடயங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து இந்த காலப்பகுதியில் இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் விட்டுருக்குது, எல்லாம் கொஞ்சம் சீர்நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பாதிப்புகள் வந்து இன்னும் சீர்நிலைக்கு வரையில் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த குளத்தை வந்து நாங்களே பார்க்க போகிறோம். முத்தியங்காட்டு குளம் வந்து இன்றைய காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நீர்மட்டங்கள் கூடினால வந்து 4 வான்கதவுகள் வந்து திறந்து விடப்பட்டிருந்தது. வான்கதவுகளை மீறி இந்த வெள்ள நீர்கள்லாம் வந்து ஓடி கட்டுகள், குளக்கட்டுகள், நீரோடுற அந்த பிரதேசங்கள், அணைக்கட்டுகள் எல்லாத்தையும் வந்து உடைச்செறிஞ்சு பாரியளவான சேதம் வந்து ஏற்பட்டிருந்தது. வாங்க போயிட்டு பார்ப்போம் இந்த முத்தியங்காட்டு பிரதேசம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருவோம். இப்போ நாங்கள் வந்து முத்தியன்காட்டு கிராமத்தை நோக்கி போய் கொண்டு வரோம். அங்கே வந்து முத்தியன்காட்டு குளமும் இருக்குது. இப்போ இன்றைய இந்த காலப்பகுதியில் வந்து பார்வோம் இந்த வீதிகள் எல்லாம் வந்து இந்த பிரதேசங்களுக்கு போகிற வீதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து அதிக மழை வீழ்ச்சி காரணமாக வீதிகளும் வந்து சரியான அளவுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் வீதிகள் எல்லாம் சைட்டால் எல்லாம் அரிப்படைஞ்சு அதே மாதிரி குன்றுகளும் குழிகளுமாகவும் இருக்குது. இப்போ பல வீதிகள் அது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். காட்டு எருமைகள் எல்லாம் வந்து மேய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே கொஞ்சம் காட்டு எருமைகள் பார்த்துருக்கலாம் சேறுகளுக்கு. இதுகளெல்லாம் இராணுவம் இருந்த பகுதிகள் எல்லாம் விட்டுருக்கலாம் போனாங்க. ஆனால் இன்னும் ஆக்கள் அதுகளுக்குள்ள குடியேறின மாதிரி தெரியல. இதில் அந்த இராணுவத்தில் கேம்புகள் இருந்த அடையாளங்கள் இருக்கு. இந்த முத்தியங்காட்டு பிரதேச இந்த கிராமத்தினுடைய அழகை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து இந்த தண்ணிகள் வந்து ஓடுகின்ற இந்த வடிகால்கள் வந்து இதில் இருக்குது பாருங்க, வாய்க்கால்கள். அதோட இந்த இப்படியான சில வீடுகள்லையும் வந்து மக்கள் வந்து வசிக்கணும். ஆனால் இந்த புயல் நிலவரங்களில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ பெரும்பாலான வீடுகள் வந்து பாருங்க எல்லாம் தகரங்கள் எல்லாம் பிச்சு எல்லாம் காற்றுகள் எல்லாம் வந்து எறிஞ்சிருக்கு போடாது. இந்த பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதிகளை வந்து எல்லாம் சின்ன சின்ன குளங்கள் மாதிரி எவ்வளோத்துக்கு வந்து தண்ணிகள் நிற்குது பாருங்க. இந்த எல்லாம் இதில் பாருங்க இந்த வீதியில் குறுக்கால எல்லாம் வந்து தண்ணிகள் வந்து ஓடி இருக்குது. இப்போ அதால் வீதி எல்லாம் சேதப்படைஞ்சிருக்குது. அம்மா இதுகளெல்லாம் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு போகின்ற வழியில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி மதகுகள், அந்த மதகுகாலையெல்லாம் நீர்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் வந்து முத்தியன்காட்டுக்கு போகின்ற இந்த வழியில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இதில் வந்து பாருங்க இந்த தண்ணி வந்து பாஞ்சோன்று இருக்குது. இது வந்து ஒரு குளத்தில் இருந்து இப்போ வந்து கடலுக்கு வந்து தண்ணி போய் கொண்டு நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த பிரதேசத்தில் இந்த இடங்கள், இந்த கதவுகள் பூட்டப்பட்டால் இந்த இடங்கள் முழுவதும் அதிகளவான வெள்ளங்கள் வரும்னு சொல்கிறார். ஒரு கை சம்பந்தமாக கேட்டு பார்ப்போம். வர பிரதான வாய்க்கால் இது பூட்டப்பட்டால்
தண்ணி நெல்செய்ய தான் தண்ணி போகிறது. இது எந்த குளத்துலேயும் நாங்கள் வருது? தேங்கட்டுக்குள்ள வந்து பெரிய குளத்துலேருந்து வர தண்ணி துறக்கிற தண்ணி. நீர் பாய்ச்சனத்துக்கு வந்து நீவத்துக்கு துறக்கிறது. மற்ற முன்னுக்கு தட்டை மேலே முன்னுக்கு ஒரு குளம் பான் பாய்ஞ்சால் கூடுதலாக பாய்ஞ்சு தடங்கள் ஏற்படும். அங்கே இது ஏரியா பாய்க்க வேண்டிய. ஐயா இப்ப தற்சமயம் ஒரு அனர்த்தம் ஒன்று நடந்தது தானே? இந்த அனர்த்தம் உங்களோட ஊர் எப்படி இருந்தது? இந்த வேன் எப்படி இருந்தது? அனர்த்தத்துக்கு இது உண்டாயிருந்தது. இப்போ கஞ்சல் வந்து அடைச்சிருக்கு. அதைத்தான் இப்ப இந்த கஞ்சல் எடுத்துக்கொண்டு இருக்கு. இந்த அனர்த்தத்தால மக்கள் பாதிக்கப்படுதா இது வழியா? வலிக்கத்தில் இந்த ஏரியா ஜனங்கள் படுக்கிறதுலாம் இருக்குங்க. இது இப்ப நீங்கள் தனிப்பட செய்கிறீங்களா அல்லது அரசாங்க டிபார்ட்மெண்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்? ஓகே, நன்றி ஐயா. அதே பிரதேச மக்களுக்கு வந்து இந்த தட்டையன் குளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குளத்தால் தானே அதிகளவான தண்ணி வந்து வீடுகளுக்குள்ள வந்ததாம். இப்போ வந்து இந்த குளத்திலேருந்து வருகின்ற நீரெல்லாம் வந்து இந்த கதவுகளால் வந்து அப்படியே கடலுக்கு வந்து சென்றடையுது. இப்போ வந்து அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது தானே, அந்த அனர்த்தம் காரணமாக வந்து அதிகளவான நீரோட்டங்கள் காணப்பட்டதால் பாருங்க இடங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா மண்ணுகள் எல்லாத்தையும் வந்து அரிச்சு கொண்டு போய் அதோட வந்து மரங்கள் காற்றுகளால் முறிஞ்ச மரங்கள் பழைய காஞ்ச மரங்கள் எல்லாத்தையும் இந்த வாய்க்கால் வழியால் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் அடைச்சிருக்கு பாருங்க. இந்த அடைப்புகளை வந்து இப்போ வேலை எடுத்து கொண்டு வைக்கணும். அங்கே இப்போ இது அதிக மழை இருக்க வேகமாக பாஞ்சிருக்குமா? வேகமாக பாஞ்சிருக்குமே. சரி வாங்க, அப்படி நாங்கள் முத்தியங்கோடு குளத்தை நோக்கி வந்து போவோம். இது வந்து பெரிய பெரிய வாய்க்கால்களுக்காரெல்லாம் தண்ணிகள் ஓடிக்கொண்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ வேகமாக தண்ணி வந்து ஓடுதுன்னு சொல்லி. இந்த குளங்களுக்கு இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து பாருங்க இதில் வந்து துள்ளி பாஞ்சு கொண்டு இருக்குது. தண்ணி ஓட ஓட மீன்கள் துள்ளி இருந்தா போலாம். நன்றி ஐயா. இவங்க வந்து போகின்ற வழியில் ஒரு இருக்கிற ஒரு பாலம் பாருங்க. தண்ணி எல்லாம் ஓடி எப்படி பாலத்தின் சைட்டு எல்லாம் வந்து அரிச்சிருக்கிறது வாட்டில் பாருங்க. இந்த முத்தியங்கட்டு பகுதியினுடைய இந்த தண்ணிகள் வாய்க்கால்களால் இந்த வெள்ள தண்ணிகள் அதோட குளத்தின் மேலதிக நீர்கள் வந்து போகின்ற இந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்துக்குள்ள வந்து பெரும்பாலான வீதிகள் வந்து இந்த மக்கி ரோட்டில் தான் இருக்கு. அதால மலைகள் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த ரோட்டுகள்லையும் நிறைய கிடங்குகள் பள்ளங்கள்னு சொல்லி தண்ணிகள் நிற்குது. இதில் வந்து இந்த சுற்றுலாவர்கள் இந்த மரங்களை அந்த மண்ணாக்கள் போகணும் வெட்டி அப்புறப்பட்டு கொண்டு வைக்கணும். போகின்ற வழியில் வந்து இதில் ஒரு ஆலயம் பண்ணிருக்குது. அந்த மழையெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சிருக்கிறதால மக்கள் இப்போ தங்களுடைய சாதாரணமான வாழ்க்கையில் செய்யக்கூடியமாக இருக்குது. இதில் வந்து பாருங்க இந்த கலிஞ்சி வந்து தெரியுது. இந்த பகுதிகளெல்லாம் வந்து வெள்ளம் அதிகம் வந்து ஓடி இருக்குது. ஆனால் இப்போ இப்படி நாங்கள் இந்த அணைக்கட்டளை போகுது இந்த கலிஞ்சியை வந்து பார்ப்போம். இப்போ இல்லை சார பகுதியில் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாக தெரியுது. இந்த குளம் வந்து இப்போ இந்த காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த குளத்தின் பரப்பளவு மிக பெரியன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பெரிய குளம் 66 சதுர மைலாம் இந்த குளத்தின் மொத்த பரப்பளவு வந்து. இப்படி வாங்க குளம் வந்து இன்றைய காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த புயல் நிலைமை காரணமாக இந்த குளத்தினுடைய நீர்மட்டம் எல்லாம் வந்து சரியாக அதிகரிச்சிருந்தது. இந்த அதிகரிப்பை தொடர்ந்து இந்த குளத்தின் வான் கதவுகள் 4 வான் கதவுகள் வந்து திறந்து விட்டவை. அதை பார்க்கறதுக்கும் நிறைய ஆக்கள் வந்து போயிருந்தவை. ஆனால் இப்போ வந்து வான் கதவு வந்து மூடிட்டோம். என்ற தண்ணியின் நீர்மட்டம் வந்து ஒரு சீர்நிலைக்கு வந்த பிறகு வான் கதவெல்லாம் மூடிட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தண்ணி ஓடுகின்ற இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் வந்து உடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ வேகமாக தண்ணிகள் ஓடினால இல்லை அணைக்கட்டுகள் எல்லாம் வந்து உடைச்சு கொண்டு தான் தண்ணி வந்து ஓடி இருக்குது. உங்களுக்கு கொண்டு அதை கிட்ட வந்து காட்டுறோம். இப்போ வந்து பாருங்க இதில் வந்து பாய்கின்ற இந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து இப்போ நவீன முறைப்படுத்தப்பட்டு எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் பூட்டி வச்சிருக்கணும். பாருங்க இப்படி எல்லாம் கேபிள்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதுகளை எல்லாம் திருப்பித்தான் இந்த கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கும். திறந்து போட்டுக்கின்ற வேலைகள் வந்து செஞ்சிருக்கணும். எவ்வளோ பிரம்மாண்டமான இயந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த கதவுகளை வந்து திறந்து போட்டுறதுக்கு.
இந்த காலப்பகுதியிலையும் கொஞ்சம் ஒரு சில மக்கள் வந்து இந்த குளத்தை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கணும். அதோட இதில் வேறுங்க இராணுவம் வந்து டிராக்டரில் வந்து கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் ஏற்படும் இந்த அனர்த்தங்கள்ல இருந்து மக்களை வந்து பாதுகாக்கிற நடவடிக்கையில் இராணுவத்தினர் வந்து அதிகமாக ஈடுபட்டிருந்தவை. இப்போ அவையிலும் வந்து இந்த இடங்களை வந்து எல்லாம் பார்த்து கொண்டு தான் போயினோம். இப்போ வந்து பான் கதவுகள் வந்து பூட்டப்பட்டிருந்தாலும் இந்த லீக்களுக்கு எல்லாம் மாதிரி தண்ணி கொஞ்சம் வந்து ஓடிக்கொண்டு நிற்குது. இந்த குளத்தில் நீர்மட்டம் வந்து எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்களா, பான் கதவுக்கு கொஞ்சம் கீழே வந்து நிற்குது. இது வந்து இப்போ நீர்மட்டம் கூடைகளை வந்து திறக்காமலே வான்கதவுகளுக்கு மேலால தண்ணியில் வந்து ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து நிற்குது. இந்த குளம் வந்து முல்லைத்தீவுடைய ஒட்டி சுட்டான் பிரதேச செயலகத்துக்கு கீழே இந்த இடங்கள்லாம் வந்து வரும். ஒரு என்ன சொல்கிறது, இந்த வன்னி மண்ணுக்கு வந்து அளவு சேர்க்கிறதுல ஒரு முக்கியமான குளம் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து வட மாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன குளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குளத்தை. இந்த முத்தியங்கட்டை குளத்தினுடைய இந்த அழகு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இவ்வளவு நிறைய கால்நடைகள் இந்த குளக்கட்டுகளில் வந்து மேய்ஞ்சு கொண்டிக்கணும் பாருங்க. இதெல்லாம் வந்து மக்களுடைய அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஈட்டு தர இந்த கால்நடைகள்லாம் இதுகள். இந்த வெள்ள நிலவரங்களில் வந்து நிறைய கால்நடைகள் வந்து இந்த பிரதேசங்களில் இறப்புக்குள்ளாக இருக்குது. அதோட வெள்ளங்கள் எல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்குன்னு சொல்லினோம். ஆனால் இப்போ வந்து நிலவரம் கொஞ்சம் சீராக இருக்கிறதால இப்போ பட்டியல் எல்லாத்தையும் வந்து ஆக்கள் அவுட்டு விட்டுருக்கணும். இப்போ ஆக்கள் வேறு யாரையாக மேய்ஞ்சி கொண்டு தெரியணும். உள்நாட்டு யுத்தத்துக்கு பிறகு நீண்ட காலமாக இந்த குளங்கள் வந்து புடையப்பு செய்யப்படாமல் இருந்தது. இப்போ அதால் வந்து இந்த பிரதேசத்துக்கு விவசாயங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து 600 மில்லியன் ரூபா செலவில் வந்து இந்த குளத்தை வந்து புனரமைப்பு செஞ்சது. அப்படி புனரமைப்பு செஞ்சு தான் இந்த சில இந்த கட்டுகள் அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்த வான்கதவுகள் எல்லாம் வந்து அப்போ தான் போட்டிருந்தவை. அதுக்கு பின்னர் வந்து இந்த குளம் வந்து இந்த பிரதேசத்துக்கு வந்து நீரை வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் இந்த அனைத்த நிலைமை வந்து வந்ததுக்கு பிறகு இந்த குளத்தின் நீர்கள் வந்து அதிகளவாக நீர்மட்டங்கள் கூட்டினதால் இந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்களுடைய வீடுகள் காணிகளுக்கு எல்லாம் வந்து அதிகளவான நீர் வந்து போய் மக்கள் வந்து அதிக பாதிப்புக்குள்ளாக இருந்தவை. இப்போ வந்து பாருங்க இந்த கட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதிக அளவு நீர் பாய்ஞ்சதால கட்டுகள் நிலைகள் எல்லாம் வந்து மண்ணுகள் எல்லாம் வந்து அரிச்சு கொண்டு வர தண்ணி வந்து ஓடி இருக்குது. இது பாருங்க, இதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதழ்கள் எல்லாம் வந்து தண்ணி பாய்ஞ்சு மண் வந்து எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு பாருங்க. இந்த கட்டுகள் வந்து புனரமைப்பு செய்யப்படாட்டி அப்படி இந்த மண்ணுகள் வந்து இங்கே வரைக்கும் அப்படி அரிச்சு கொண்டு போயிருக்கும். ஆனால் இதில் வந்து கட்டுகள் எல்லாம் வந்து கட்டி இருக்கிறதால ஓரளவுக்கு இந்த மண் நெருப்புகளை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அண்ணாக்கள் வந்து மீன்கள் வந்து பிடிச்சோண்டு போயிடும். இந்த குளங்கள் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மீன் பிடிக்கும் வந்து மிக சிறந்த ஒரு இடமான்னு சொல்லலாம். அதிகமான ஆட்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீன்கள் பிடிப்பினோம். அதோட வந்து இந்த வெள்ள நிலைமை காரணமாக வந்து இந்த இடங்கள்ல அதிகளவான மீன்கள் வந்து கிடைச்சிருந்தது. ஆட்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதோட வந்து இந்த கல்லுகள் எடுக்களுக்கு எல்லாம் வந்து மீன்கள் வந்தாலும் ஆக்கள் கையால் கூட மீன்களை பிடிக்கக்கூடிய நிலவரம் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆக்கள் ஒரு சில பேர் தான் மீன்கள் வந்து பிடிச்சி கொண்டிருக்கேன். நல்ல பெரிய பெரிய இந்த சிலாப்பி ஜப்பான் அப்படியான மீன்கள் வந்து இந்த இடத்துல பிடிபட்டதும் பாருங்க. வெள்ளத்தோட வந்து எல்லாம் மீன்கள் எல்லாம் வந்து இதில் செத்து போய் கிடக்கு. எப்படி இந்த வெள்ளாணத்து நேரத்தில் எப்படி இந்த குளம் இதெல்லாம் வெள்ளத்தால் அடிச்சு போன முறை இல்லை, இந்த முறை பாதையை செய்யறோம். அப்ப இந்த இப்படித்தான் தண்ணி போகும். இப்படித்தான் இந்த முறை இது உடச்சி இங்க போகணும். இப்படி நேரா தான் தண்ணி போகணும். போறது அந்த 4 கதவும் இருக்கு, நேரா தான் போறது. இந்த முறை அப்ப ஊர்களுக்கு எல்லாம் வெள்ளம் வந்துட்டு இதால இந்த தண்ணி தான் எப்ப கூட்டினவை நேற்று முன்னாத்து பின்னாடி அதே நீர்மட்டம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் இருக்குது. வரத்து குறைவு, மழை பெய்தா திறப்பாங்க. திருப்பி திறக்க தான் பண்ணும். எல்லாரும் மழை பாய ஆபத்தானது. இந்த கிராமம் இதை நம்பி 27 இயர்ஸ் பிரிவு இருக்கு. இங்க இந்த குளத்தை நம்பி என்னென்ன கிராமங்கள் இருக்குதுக்கு? இது முதலாவது முத்தையங்காட்டு குளத்தடி கிராமம், கனகரத்திராபுரம், கணேசபுரம், பண்டாரவள்ளி, கச்சிலாமணி, வித்யாபுரம், பிளாத்திக்குளம், சம்மளம், காவலியார் சம்மளங்குளம், புளியங்குளம், கருவலங்கன்ற குளம் இருக்கு. 27 கிராமம்.
இருத்தலை கிராமம் இந்த குளத்தை நம்பி குளத்தில் வாழ்வாதாரம் என்ன விவசாயம் என்ன விவசாயம் கால்நடை விவசாயம் தானே. கால்நடை நிலவரங்களா அப்படி அழிவுதான். எல்லாருக்கும் மாடு சித்ததான் இந்த கூடுதலா 20 மாடு 10 மாடு 12 மாடு 15 மாடு 3 மாடு பெரும்பாலும் எல்லாம் பட்டியலை வளர்க்குற. ஆனால் இப்போ திடீரென்று வரைக்கும் மாடுகளை பாதுகாக்கவும் வீடுகளில் அப்படியான வசதிகள் இல்லை தான். நாங்கள் வெளியில பட்டியல் அடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற பகுதிகள் எல்லாம் வந்து எல்லாம் வெள்ளம் உடைச்செறிஞ்ச பகுதிகள் பாருங்க. இப்படி இந்த அணைக்கட்டுகளையும் உடைச்செறிகிற அளவுக்கு வெள்ளம் இதுகளுக்காக வந்து பாஞ்சிருக்குஞ்சு. இந்த லைனுக்கு வந்து கட்டுகள் இருந்திருக்கு. அப்படியே கட்டெல்லாம் உடைச்சி கொண்டு வந்து உங்கால கொண்டு போயிருக்கு பேரும். அவ்வளோத்துக்கு வெள்ளம் பாஞ்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ மண்ணுகள் எல்லாம் இப்படி எல்லாம் அரிப்படைஞ்சு கல்லுகள் எல்லாத்தையும் கிளறி கொண்டு வெள்ளம் போயிட்டு தானே. நீங்கள் இந்த பார்க்குற கட்டுகள் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து இப்படி இந்த தடுப்புகள் மாதிரி இந்த இங்கே பகுதியில் வெள்ளங்கள் வராமல் ஆக்கள் கட்டியிருந்தவை இந்த புனரமைப்பு செய்யல. ஆனால் இந்த வெள்ளத்தால் இப்படி பாருங்கள் கட்டுகள் எல்லாம் வந்து உடைச்செறிஞ்சு அப்படி அங்கே வரைக்கும் தண்ணி இதுகளுக்கெல்லாம் மூழ்கி பாஞ்சிருக்குது. நீர் வந்து ஓட வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இதால் வந்து ஓடி இப்படி நேராக தானே வந்து போகும். இந்த மரம் இருக்குது தானே, இந்த மரத்து பக்கத்தால் அப்படியே தண்ணி வந்து ஓடி போகுமாம். ஆனால் இந்த அனர்த்தம் காரணமாக வந்து இப்போ இதுகளுக்கால வந்து தண்ணி அதிகமாக வந்ததால் இந்த பகுதியெல்லாம் வந்து உடைச்சி கொண்டு இஞ்சி வேறுங்க என்ன இளமையில் நடக்குது. இப்படி மீன்கள் வந்து இதுகளுக்கு நின்றதால் வந்து வெள்ளங்கள் ஓட முடிய சின்ன சின்ன இடங்களுக்கு நிற்பிருந்தான மீன்கள். இப்போ அதில் வந்து கையால் எல்லாம் வந்து ஆக்கள் இப்போ கொஞ்சம் ஆளை பிடிச்சி கொண்டு வந்தது. இப்போ இதுகளுக்கெல்லாம் பெரிய மீன்களுக்கும் இது கொஞ்சம் தண்ணிகள் வத்தைக்கெல்லாம் நாக்கில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பெரும்பாலான ஆக்கள் வலைகளும் போட்டு பிடிக்கணும் மீன் எல்லாம். குஞ்சு மீன்கள்லேருந்து பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து செத்து இந்த இடமெல்லாம் மீன் மனமாக தான் இருக்குது. இதாக வெள்ளம் ஓடி நிலத்தின் அடி மட்டம் கூட இப்படி எல்லாம் பாறை வாரியாக எல்லாம் பேர்த்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்க. இதழுக்கெல்லாம் மீன்கள் நிறைய செத்து போய் கிடாது. இதோட வந்த இந்த மீன்கள் இது என்ன மீனா இது? இது பாருங்க ஜப்பான் மீன்கள் எல்லாம் வந்து செங்கலைன்னு சொல்கிற மீன் தான் இதை நினைக்கிறேன். அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே வெள்ளங்களோட வந்து இப்போ தண்ணிகள் கொஞ்சம் பத்தினால எல்லாம் செத்து போய் இந்த இடம் ஃபுல்லாக மீனாக தான் இருக்குஞ்சு. இவ்வளோ மீன் இருக்கு. இதுகளுக்கு எல்லாம் மீன் தான். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிற பகுதிகள் வந்து தண்ணி ஓடுற பகுதிகள் இல்லை. நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்து அணை கட்டி இங்கே தண்ணி வரக்கூடாது தடுத்து வச்சிருந்த இடங்கள்லாம் இன்றைக்கு தண்ணி இதுகளுக்கெல்லாம் ஓடி இருக்குது தண்ணி. இப்போ அதெல்லாம் இவ்வளோ பாதிப்புகள். இந்த நிலைமை இல்லாமல் அந்த பெண்கள் இருக்குது தானே ஒரு பச்சை பசங்க கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த இடங்கள் இருந்தது புல்லுகளை. ஆனால் தண்ணி இதுக்கால உடனே இந்த எல்லாம் மண்ணெல்லாம் மறைச்சி கொண்டு போட்டுது. இந்த மரங்கள் இந்த வேர்கள் எல்லாம் பேரும் எப்படி மெட்ட பக்கத்துக்கு தண்ணி வந்து மேவி ஓடியெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிச்சோ அதே மாதிரி இங்கே அடுத்த கரை பக்கமும் தண்ணிகள் எல்லாம் வந்து ஓடி எல்லாம். இது வந்து குளத்தின் அணைக்கட்டு. தண்ணிகள் வந்து மற்ற இடங்களுக்கு போகாத அளவுக்கு அணை வந்து போட்டிருப்பினோம். இதெல்லாம் வந்து அப்படி அணைக்கட்டாக இருந்தது வேறும். இதில் வந்து சரிஞ்சிருக்கல அப்படி அணைக்கட்டு. அதே மாதிரி தான் இந்த பகுதியிலும் இருந்தது. இப்படி இவ்வளவும் வந்து தண்ணியால் அடித்து கொண்டு போயிடுச்சு. இந்த குளங்கள் வந்து வான்கதவுகள் திறக்கப்படிக்க நிறைய ஆக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயினோம் வேறு பிரதேசங்கள் இருந்தெல்லாம். ஆனால் இந்த பிரதேசத்தில் வசிக்கிற மக்களுக்கு தான் இந்த அழகுக்கு பின்னால் வான்கதவு வாய்க்கே நல்ல அழகாக இருக்கும். இந்த இடங்கள் நல்ல பச்சை பசையில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் அவ்வளோ வெள்ளங்களும் வந்து போய் சேர்றது இப்படி அதிகமான நீர்மட்டம் கூடனா மக்களின் காணிகள் வீடுகளுக்கெல்லாம் போய் சேரும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற வழிகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த அணைக்கட்டு வந்து நல்ல அமைதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அணைக்கட்டுகள்லாம் வந்து பல மில்லியன் ரூபா செலவில் தான் இந்த இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து பாருங்க இதுகளெல்லாம் இனி திருப்பி புனரமைப்பு செய்கிறேன்னு சொன்னால் இனி எந்த காலத்தில் செய்வினம்னு சொல்லி தெரியலை. இதுகளிலே நிறைய மீன்கள் எல்லாம் வந்து செத்து ஒதுங்கி இருக்குது. இஞ்சாலி பகுதியிலே உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். மீன்பிடிகளாக்கள் செய்யணுமா இப்போ தொழிலாளி போகுது இப்போ ஊரில் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி போகுது. நீங்கள் இருக்கிற இடம் இந்த முத்தியங்காட்டு பிரதேசம் தானோ? சீலியாடி. இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற இடமெல்லாம் இந்த குளத்துக்கு அன்பிச்ச கிராமங்கள் தான் அப்படி. இப்போ இந்த புயல் நிலவரம் காரணமாக எப்படி இருந்த இந்த குளங்கள் நிலைப்பாடுகள்?
இந்த நிலப்பாடு வந்து இப்போ போன வருஷம் வந்து ஒரு நீட்டான முறைக்கு கிடந்தது. இந்த வருஷம் பாலங்களும் குளம் முழுக்கம் உடைச்சி கொண்டு போயிட்டுது. முந்தைய போன வருஷம்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் அரிச்சு கொண்டு இருக்கிற இந்த துண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தான் அரிச்சா. மற்ற முதல் பயணம் அவங்க கணக்கான இதில் திறந்து விட்டா தண்ணி. இந்த முறை திடீரென்று திறந்ததால் அப்படியே ஆற்றுகளில் போய் ஜனங்கள் எல்லாம் சரியான சேதங்கள், நெல் மூட்டைகள் பிரச்சனை, அப்படி கணக்கு பிரச்சனைகள் இந்த முறை அழுத்தம் கொடுத்துட்டு. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம். இப்போ 4-5 வருஷமாக அப்படி சேதங்கள் இல்லையாண்ணா? அந்தளத்துக்கு சேதம் இல்லை, இந்த வருஷம் தான் சேதம் கூட. அப்போ உங்களுக்கு திடீரென்று திறக்க உங்களுக்கு முன்னறிவித்தில் ஒன்றும் தெரியலையா? கொலக்கட்டு திறக்க போகிற மாதிரி இந்த முறை அப்படி இல்லை. ஏண்டா அது கவரேஜ் இல்லை, டவர் இல்லை. அப்போ அந்த இதுகளில் சாமான் சட்டுகள்லாம் இழப்பில் போட்டு சாமான்னு சொல்லி என்ன பொருளாதார தேங்காயல் எடுத்து போட்டிருந்த தேங்காயல், மாங்காயல், அந்த நெல்லுகள். நெல் எல்லாம் எவ்வளோ? ஒரு 150 ரூபாய்க்கு நெல் போட்டுதாண்டு ஒரு குடும்பத்தின் ஒரு ஆளின் நெல் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு போகணுன்ற ஒரு அது அறிஞ்சோம். இப்போ அணைக்கட்டுகள் வந்து பூட்டி இருக்கிறதால இந்த பகுதிகளில் தண்ணிகள் வந்து குறைவாக இருந்தாலும் கூட இப்படியே இந்த தண்ணியெல்லாம் போய் பேராறு என்று சொல்லப்படுகின்ற ஆறு கால போய் தான் அப்படியே நந்திக்கடல், அப்படியே பெருங்கடலுக்கு வந்து தண்ணிகள் போகிறதாம். ஆனால் அங்காளி பகுதிகளில் வந்து இன்னும் நிறைய தண்ணிகள் வந்து நிற்கிறோம். இப்போ அதுகளுக்கு ஆக்கள் மீன்கள் பிடிக்கிற வேலைகள் அதில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி கூட இந்த குளத்தினுடைய பாதிப்பை தான் காட்டுது. பாருங்கள் எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி நிலங்கள். இந்த இங்கால இருக்கிற இந்த காட்டு பகுதிகளுக்கால கூட தண்ணிகள் எல்லாம் வாய்க்கால் எடுத்து ஓடி இருக்குது. தண்டவாடில் ஓடி எல்லாம் பாருங்கள் வாய்க்கால்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணியில் அந்த மிக பாஞ்சு இந்த பகுதிகளால் ஓடுறோன்னு தெரியாமல் எல்லா பக்கத்தாலேயும் இந்த வெள்ள நீர்கள் வந்து ஓடி இருக்குது. அப்படியே இந்த பகுதிகள் எல்லாம் வந்து மரங்கள், ஒரு சில மரங்கள், தென்னை மரங்கள் கூட எல்லாம் மண்ணுகளை அரிச்சுக்களை விழுந்திருக்குன்னு சொல்லினோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து தென்னை மரங்கள் எல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க. இது ஒரு தென்னை மரம் வந்து அப்படி அடியோடு வந்து சரிஞ்சு விழுந்து போயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த முத்தையங்கட்டு குளத்தினுடைய வான்கதவுக்கு அருகாமையில் வந்து நிற்கிறோம். தூரத்தில் வந்து பார்க்கல இந்த பிரம்மாண்டம் வந்து அவ்வளோ தெரியல, கிட்ட வந்து பார்க்கல அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கதவுகள் எல்லாம். இப்போ இதில் கால ஒட்டுமொத்தமாக தண்ணி விரைக்கல இத்தனை கனலிட்டர் தண்ணிகள் வந்து பாயம் நினைக்கிறீங்க. அப்பா பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள். இந்த வான்கதவுன்ற சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில லீக்குகளுக்கால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த பாரிய இந்த வான்கதவுகளை திறந்து மூடுறதுக்காக தான் அந்த பெரிய மிஷினுகள், இன்ஜின்கள் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ இதில் நிற்கிற இதுகளை வந்து திறந்து விட்டால் இப்போ நாங்கள் இப்படி வெள்ளத்தோடு எங்கே போய் நிற்போம்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து வெள்ளங்கள் வந்து வரும். பாருங்கள், எல்லாம் கேவில்களால் எல்லாம் வான்கதவுகள் எல்லாம் வந்து அந்த திறந்து மூடுற சிஸ்டங்கள்லாம் செஞ்சுருக்கணும். இன்னும் வந்து மழைக்காலங்கள் இருக்குது தானே. இப்போ கொஞ்சத்துக்கெல்லாம் நிற்குது இந்த நீர்மட்டம் இந்த குளத்தின். என்ன 2-3 மழை தான் பெஞ்சுன்னு சொல்லிட்டு திருப்பம் இது வந்து திறக்க வேண்டிய நிலவரம் வந்து வரும். ஆனால் இப்போ வந்து பூட்டி இருக்கணும். ஓகே உறவுகளே, இப்போ நீங்கள் இந்த காணொலியில் வந்து இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தினுடைய இந்த முக்கியமான இந்த குளமான இந்த முத்தியன்கட்டு குளம் இன்றைய இந்த காலப்பகுதியில், அதாவது மலைகள் வந்து ஓஞ்சி புயல்கள் வந்து ஓஞ்சதுக்கு பிறகு என்ன மாதிரியான நிலவரத்தில் வந்து காணப்படுது, அதே மாதிரி என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் வந்து சந்திப்போம். எங்களுடைய தொடர்ச்சியான கொஞ்சம் காணொலிகள் வந்து இந்த முல்லைத்தீவு பிரதேசம் தொடர்பாக தான் பெறும். மறக்காம வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம்.